நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் திருச்செந்தூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் அனுகிரகம் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சத்ரு சம்ஹார சுப்பிரமணிய சுவாமியே நமோ நமக. முனை தரு சக்கரம் அஞ்செழுத்தால் அவர் முப்புறத்தோர் சினை தரு கஞ்சனை மாதுவை மாற்றுவர் சிற்சபைக்கே தினைப்புன மேயவள் தோள்சேர் தனிச்சர வன்புயத்தாய் எனதருள் நாயகன் விற்பிலோர் அஞ்செழுத்தால் நன்றே. ஓம் சரவணபவ. ஓம் வேலாயுதாய நமக. ஓம் கணேச ரூபிண்யை வித்மகே மகா கன்யை தீமகி தன்னோ சப்த கன்னிகா பிரசோதயாத். ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகே. நற்பவி ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். தினமும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நற்பவி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகவே கேதவே நமக. வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்திஸ்வரூபிணி ஸ்ரீம் தனவசங்கரி தனம் வர்ஷய வர்ஷய ஸ்வாஹா. லூம் வாராகி லூம் உன்மத்த பைரவீம் பாதுகாப்பாம் ஸ்வாஹா. அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ சிவ சோமாய நமக. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 11/5/2026 திங்கட்கிழமை, சித்திரை மாதம் 28ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சூரிய உதயம் காலை 5:54க்கு. கரணன் 9 முதல் 10:30 வரை. திதி இன்று காலை 11:08 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை சதயம், பின்பு புரட்டாதி. நாமயோகம் இன்று இரவு 9:20 வரை ஐந்திரம், பின்பு வைத்திருத்தி. கரணம் இன்று காலை 11:08 வரை கரசை, பின்பு இரவு 10:52 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 9:28 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 9:28 வரை பூசம், பின்பு ஆகில்யம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி கடக ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலம் நல்ல பலன்கள் அதிகரிக்கும். விரதாதி விசேஷங்கள்: ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய குரு பூஜை. நால்வர் பெருமக்கள் என்று சொல்லக்கூடிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான் என்று நால்வர் பெருமக்களுக்கு இன்றைய நாள் பூஜைகள் வழிபாடு செய்வது பொதுவாக திங்கட்கிழமை தினத்தில் நல்லது. அதிலும் இந்த நாள் மிக சிறப்பாக ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமிகளுடைய குரு பூஜை விழா. ஆக சகல சிவ ஆலயங்களில் நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் செய்து வஸ்திரங்கள் சாற்றி சுவாமிக்கு இனிப்பு நைவேத்தியம் செய்ததனை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகிப்பதால் குருமார்களுடைய அனுகிரகம் கிடைக்கும். 63 நாயன்மார்களுடைய அருள் ஆசை கிடைக்கும். இந்த நாள் சிவ மந்திரம் பாராயணம் செய்வது, ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமிகள் எழுதிய தேவார திருப்பதிகங்களை படிப்பது அனுகூலத்தை கொடுக்கும். ஓம் ஸ்ரீ திருநாவுக்கரசர் சுவாமினே நமோ நமஹா என்று இந்த ஒருவரி மந்திரத்தை கூட 108 முறை ஜபிக்கலாம், பாராயணம் செய்யலாம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஆபரணம் அணிவதற்கு நல்ல நாள்.
யாகம் செய்வதற்கு சிறந்த நாள், வாகனம் வாங்க ஏற்ற நாள், பசுமாடுகளை வாங்க உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 4:28 முதல் 6:09 வரை மேஷ லக்னம், காலை 6:10 முதல் 8:03 வரை ரிஷப லக்னம், 8:04 முதல் 10:09 வரை மிதுன லக்னம், காலை 10:10 முதல் 10:20 வரை கடக லக்னம், மதியம் 12:21 முதல் 2:26 வரை சிம்ம லக்னம், 2:27 முதல் மாலை 4:26 வரை கன்னி லக்னம், 4:27 முதல் மாலை 6:26 வரை துலாம் லக்னம், 6:27 முதல் இரவு 8:31 வரை விருச்சக லக்னம், 8:32 முதல் 10:43 வரை தனுசு லக்னம், 10:44 முதல் காலை 12:49 வரை மகர் லக்னம், காலை 12:50 முதல் 2:43 வரை கும்ப லக்னம், 2:44 முதல் காலை 4:24 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. திங்கட்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ சந்திர பகவான். ஸ்ரீ சந்திர பகவானுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமஹி தன்னோ சோம பிரசோதயாத். தமிழ் மந்திரம். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களே போற்றி, திருவருள் போற்றி, சந்திரா போற்றி, சத்குரு போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுரா போற்றி. திங்கட்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, மாலை 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி, நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் இறைவனுடைய அனுகிரகத்தினாலும் ஆசையினாலும் சகல பலன்களையும் பெற்று மகிழ்ச்சியுடன் நீங்கள் வாழ வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். திங்கட்கிழமை தினம் இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி எப்படிப்பட்ட பலன்கள் அமையும், என்னென்ன விதமான லாபங்களை பெறப்போகிறீர்கள், வருமானம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கும், யோகம் பெறக்கூடிய நிலைப்பாடுகள் எப்படி, வியாபாரம் தொழில் ரீதியாக வர்த்தக தொடர்பாக, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வெளி வேலை நிமித்தமாக அலுவலகம் செல்லக்கூடியவர்களுக்கு இன்றைய நாள் எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது கோல்சாரத்தினுடைய அமைப்புகளும் கிரகங்களினுடைய சஞ்சாரத்தின் நிலை, சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது உடல் நிலையில சில ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருக்குங்க. ஒரு நேரத்துல நல்லா இருக்கிற மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு உடல்நிலை அமைப்பு மற்றொரு நேரங்கள்ல பார்க்கும் பொழுது சற்று அசதி சோர்வுகள் வந்து போகலாம். நிலையற்ற தன்மைகளாக இருக்கும். ஆரோக்கியம் தொடர்பாக அவற்றை மற்றும் நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வதும், நல்ல உணவுகள், சத்தான ஆகாரங்கள், சாத்வீகமாக மிக மிக எளிமையான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிக அளவு இல்லாமல் உணவில் கட்டுப்பாடு இருந்தால் மேஷராசி என்பர்களே உடல் நலம் சீக்கிரமாக நன்றாகி வரும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இருக்கக்கூடிய
வாடகை வீட்டிலிருந்தோ அல்லது சொந்த வீட்டிற்கோ மாறலாம் என்கிற எண்ணம் இருக்குங்க. மாற்றம் செய்யறதுனால ஏதாவது ஒரு வகையில நன்மைகள் கிடைக்குமா என்கிற ஏக்கமும் எதிர்பார்ப்பு உங்கள் மனதில் அதிகமாகவே இருக்கிறது. வீடு மட்டுமல்ல, செய்யக்கூடிய வியாபாரத்தையும் வியாபார ஸ்தலத்தையும் இடத்தையும் மாற்றி அமைக்கலாம் என்கிற எண்ணம் உங்களுக்குள் அவ்வப்போது வந்து கொண்டே இருக்கும். மேஷராசி என்பர்களே, நெருக்கமானவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற்போல் செயல்படுவீர்கள். எதிர்பார்த்த உதவி பிறரிடமிருந்து வரக்கூடிய நிலைகள்ல சற்று காலதாமதமாக வரலாம். ஆக பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால ஏதிலும் பொறுமையும் நிதானத்தோடு தான் நீங்கள் செய்ய வேண்டும். அகல கால் வைக்க வேண்டாம். விரலுக்கு ஏத்த வீக்கம் போல பொறுமையும் நிதானத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை அன்றாட நிகழ்வுகளை கொண்டு செல்லுங்கள். அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டாம். முடிந்த வரையில் சிக்கனத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டாம். குறிப்பாக இறை வழிபாடு செய்வது நல்லது. நவகிரகங்களுடைய நல்லருளை நீங்கள் பூரணமாக பெற வேண்டுமானால் திங்கட்கிழமை தினம் சிவபெருமான் வழிபாடு மிக மிக அவசியம். யார் ஒருவர் சிவபெருமானை வணங்கி தொழுது மனதார பிரார்த்தித்து அவரிடம் சரணாகதி அடைகிறார்களோ அந்த பக்தர்களுக்கு உண்மையிலேயே நல்ல ஒரு மேன்மையும் தொழில் விருத்தியும் வியாபாரத்தில் வளர்ச்சியும் உடல் நலமும் ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் அமைப்புகள் பிள்ளைகள் உறவுகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக மாறிவிடுங்க. கோடைக்காலம் என்பதால் சிவபெருமானுக்கு இளநீரால் அபிஷேகம் செய்வது, பழச்சாற்றினால் அபிஷேகம் செய்வது, பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள். மற்ற தரமற்ற பாலை பயன்படுத்த வேண்டாம். இறைவனுக்கு அபிஷேகம் செய்கிறீர்கள் என்றால் அவை உயர்ந்த ரகமாகவும் உயர்ந்த தரம் வாய்ந்த பொருளாக இருக்க வேண்டும். சிறிய அளவாக இருந்தாலும் பரவாயில்லை. கொடுப்பதை நீங்கள் நல்ல தரமாக கொடுத்தால் அபிஷேகம் செய்த பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மேஷராசி அன்பர்களே, அபிஷேக பிரியனான சிவபெருமானுக்கு நிறைய நீர் ஊற்றி அபிஷேகம் செய்வது, கங்காபிஷேகம் செய்வது இன்னும் புண்ணியத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. பாவ வினைகள் நீங்கும். ராமேஸ்வரம் ஸ்ரீ ராமநாத சுவாமிக்கு ஒவ்வொரு திங்கட்கிழமையிலேயும் யார் ஒருவர் வில்வத்தினால் அர்ச்சனையும் கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கோடான கோடி புண்ணியங்கள் கிடைப்பதோடு பித்ருக்களுடைய சாப விமோசனம் கிடைக்கும். முன்னோர்களுடைய ஆசையை பெற முடியும். இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெற முடியும். ஆக இவற்றை மறவாமல் உங்களுடைய வாழ்க்கையில் செய்து அனைத்து விதமான நல்ல பலன்களையும் பெற வேண்டும் என இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு சில கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆக மேஷராசி என்பர்களே, மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளே, புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும். சாதுரியமாக பேசுவீர்கள். நடவடிக்கைகளில் சில மாற்றங்கள் அதிகரிக்கும். உங்களுக்குள் தனித்திறமையை உருவாக்கிக் கொள்வீர்கள். எல்லா விதமான அறிவு ஞானம் படைத்த புத்தகங்களை படிப்பதும் அதே போல பாடங்களை மிக சரியான நேரத்தில் படித்து முடிப்பதும் ஆசிரியர்களுடைய வார்த்தைகளையும் பெற்றோர்களிடம் நல்ல பிள்ளைகளாக பேர் எடுப்பதும் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மனதார கவனித்து நடைமுறைப்படுத்துவதால் உங்களுக்கு அதிக மதிப்பெண் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனநிலையில் முன்னேற்றமும் குடும்ப உறவுகளுடைய ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். கணவன் மனைவி கிடைக்க நெருக்கம் அதிகரிக்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கோங்க. தன வரவுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வியாபாரம் தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகளை உண்டாகும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் உங்களுடைய ஒவ்வொரு செயலிலுமே எந்தெந்த நேரத்தில் வருகிறது என்பதை பார்த்து காரியங்களில் ஈடுபடுங்கள். நிச்சயமாக வெற்றி உண்டாக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஓரையில சொத்து சுப நிகழ்ச்சி அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில் மாணவர்கள் படிக்க துவங்கலாம். புதன், குரு, செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள்ல தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை ஏற்ற இறக்கமான நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலுமே உன்னதமான பலனும் வருமானமும் உயர்வும் மனதில் நம்பிக்கையும் திடகாத்திரமான ஒரு அமைப்பும் மனதில் மகிழ்ச்சியோடு குடும்ப நலனும் சிறப்பாக அமைய வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய கோல்சார மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகள் சந்திர பகவான் எந்த கிரகங்களில் சஞ்சரிக்கிறாரோ அதை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உங்களோடு பேசாமல் விலகி இருந்தவர்கள், உங்களிடம் சண்டைகளில் ஈடுபட்டவர்கள், உங்களுடைய செயல்பாடுகளை பற்றி அவ்வப்போது குற்றம் குறைகளை கூறியிருந்தவர்கள் கூட உங்களுடைய நல்ல நடவடிக்கைகளையும் நல்ல எண்ணத்தையும் கருதி தானாக வந்து ஒன்று இணையக்கூடிய அமைப்பு இருக்கிறது. விட்டு போனவர்கள் கூட தானாக வந்து இணையக்கூடிய வாய்ப்பு உண்டு. புது நபர்களுடைய அறிமுகம்லாம் கிடைக்குங்க. வெளியிடங்கள்ல உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதும் குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஒவ்வொருவரிடமும் கேட்டு அவங்களுடைய ஆசைகள் விருப்பங்களை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாள் கிடைக்குங்க.
உங்கள் துணைக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பும், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி ரிஷபராசி என்பர்களே கிரக நிலைகள் சிறப்பாக இருக்கிறது. ஆக உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்களும் நன்றாகவே அமையுங்க. மன திருப்தி இருக்கும். செய்யக்கூடிய தொழில் ரீதியாக நல்ல சிந்தனைகள், எப்படியாவது ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற உங்களுடைய ஆர்வம் மிக அழகாக வெளிப்படுங்க. திறமைகளை அதிகப்படுத்திக்குவீங்க. திறமை இருக்கக்கூடிய இடத்துல வெற்றியும் நிச்சயமாக கிடைக்குங்க. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கிரக ரீதியாக உங்களுக்கு சிறப்பான அமைப்புகள் இருக்கிறதுனாலையும் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையும். தெய்வத்தை அதிகமாக நம்புவீங்க. இறை பிரார்த்தனை செய்யறதும். திங்கட்கிழமை தினம் உங்களுடைய ராசியின் சின்னமே ரிஷப வாகனம். ஆக ரிஷப வாகனத்தின் மீது அருள் புரியக்கூடியவர் ஸ்ரீ சிவபெருமான். அம்பாள் பார்வதி தேவியையும் நினைத்து நீங்கள் ஆலய வழிபாடு செய்யுங்கள். சிவ ஆலயங்களுக்கு சென்று நெய் தீபங்கள் ஏற்றி வர சிறப்பான பலன் உண்டு. அதே போல நந்திகேஸ்வரருக்கு அருகம்புல்லினால் மாலை சாற்றி வழிபடலாம். பசுவிற்கு அருகம்புல் சாப்பிட கொடுப்பதும் நல்லதுங்க. இந்த மாதிரியான ஒரு சில பூஜை வழிமுறைகளை பின்பற்றும் பொழுது உங்களுக்குள் நல்ல உத்வேகமும் புத்துணர்ச்சியும் நல்ல நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டு. மாணவர்களே, 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு திங்கட்கிழமை தினம் நல்லதொரு வளர்ச்சியும் அபிவிருத்தியும் ஏற்படுங்க. கல்வி வளர்ச்சியில உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். எப்படியாவது ஒரு மேன்மையான நிலையை அடைய வேண்டும், உயர்ந்த மதிப்பெண் பெற வேண்டும் என்று எல்லோரையும் பின்தள்ளி முன்னேற துடிக்கக்கூடிய உங்களுக்கு நிச்சயமாக எண்ணத்தினுடைய அடிப்படையில் முதன்மை மதிப்பெண்களை பெறுவீர்கள். தைரியம் அதிகரிக்கும். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு பூரணமாக இருக்கிறது. மாணவ மாணவிகளை படிப்பினுடைய நிலைகளை அறிந்து உணர்ந்து செயல்படுவதால் நல்ல நிலைக்கு உங்களால் நிச்சயமாக வர முடியும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் நீங்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் மூலமாக தானாக வந்து அமையுங்க. சிறப்பான அமைப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்கும். நெருக்கம் அதிகரிக்கும். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வீர்கள். குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கி இருக்கக்கூடிய ரிஷபராசி பெண்களே, உங்களுக்கு சிறப்பான வகையில சுப செய்திகள் உண்டாக்குங்க. திங்கட்கிழமை தினம் அரசமர விநாயகரை நினைத்து முடிந்தது ஒரு 11 முறை வலம் வருவது. காலை 6 முதல் 7 மணிக்குள்ளாக 9 மணிக்கு மேல் அரச மரத்தை வலம் வருவது என்பது உங்களுக்கு தேவையற்ற உடல் உபாதைகளை உண்டு பண்ணும். ஆக கவனமாக 6 முதல் 7 மணி வரையில் மட்டுமே நீங்கள் பிரதட்சணம் செய்வது நல்லது. அதாவது அரச மரத்தை பிரதட்சணம் செய்யுங்கள், சுற்றி வாருங்கள். விநாயக பெருமானுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்ய அற்புதமான பலன் உண்டு. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும், கூடுதலான ஒரு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலையும், குடும்பத்தில் பெற்றோர்களுடைய ஆசையோடு அவர்களுடைய ஒப்புதலோடு திருமணம் வெகு விரைவாக நடக்கும். தைரியமாக நீங்கள் செயல்படலாம். நம்பிக்கை என்பது உங்களுக்கு உதயமாகும். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப பலன்கள், சுப ஹோரைகள். சந்திர ஹோரை, புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டாக்கக்கூடியது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாங்க. சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டால் வெகு சீக்கிரமாக உடல் நலம் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி உண்டாக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களை திறமைகள் அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் முன்னேற்றமும் தன லாபமும் பல நிலைகளில் உயர்வும் கிடைக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்துடன் நன்றாக வாழ வேண்டுமென இறைவனை நாங்கள் மனதார பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி திங்கட்கிழமை தினத்தில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கோல்சாரத்தினுடைய அமைப்புகள், சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதாங்க இந்த நாள் உங்களுக்கு வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், அனைத்து விதமான விஷயங்களிலும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் என்பதை தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது எதிர்பாராத வகையில யாராவது ஒருவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதனால மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. நண்பர்களும் உங்களுக்கு தகுந்த நேரத்திற்கு கை கொடுக்கக்கூடிய நிலையும் அவர்களாலேயும் உங்களுக்கு பூரணமான நன்மைகள் உண்டு. நண்பர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறதோடு மட்டுமில்லாம உங்களுடைய அனைத்து விஷயங்களிலும் அவர்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களையும் ஒரு தோள் கொடுத்து உதவக்கூடிய தோழனாக உங்களுடைய நண்பர்கள் திகழ்வாங்க. புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படலாங்க. பிரபலங்களுடைய சந்திப்பு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய வேலை விஷயமாக தேடி அலைபவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இளைஞர்களை உங்களுடைய வேலைவாய்ப்புக்கு உண்டான வகையில திறமைகளை அதிகப்படுத்தி உங்களுடைய தகுதியினை பெருக்கி நீங்கள் செயல்பட்டால் நிச்சயமாக உயர்ந்த வருமானம், சம்பள உயர்வோடு நல்ல இடத்திலிருந்து சுப செய்திகள் கிடைக்கலாம். வாகன பயணங்களால் லாபம் அதிகரிக்குங்க. விற்பனை விஷயமாக வெளியூர் போறவங்களுக்கும், மார்க்கெட்டிங் துறையில் பயணிக்கக்கூடியவர்கள், வேலை விஷயமாக உங்களுடைய சொந்த சுப காரியம் தொடர்பாக எந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிச்சயமாக அந்த வேலைகள்னால உங்களுக்கு பெருத்த ஆதாயம் உண்டு. மனநிலைக்கும் சந்தோஷத்துடன் இருக்குங்க. மகிழ்ந்த ஒரு மனதோடு சந்தோஷமாக ஒவ்வொரு வேலைகளுமே நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். லாபஸ்தானம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. அதே போல மனசுல புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்படலாங்க. தொழில் வியாபார விஷயமாக
புதுமையான நிலைப்பாடுகளை கையாளுவீர்கள். இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். கருவிகளை பொருத்தி அதிக லாபத்தை பெறக்கூடிய வகையில சில நுணுக்கங்களை கையாளுவீர்கள். உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நேர்மை வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது படிப்பு நிலைப்பாடுகள்ல உயர்வு ஏற்படுங்க. இப்பொழுது பிரத்யேகமாக சொல்ல வேண்டும் என்றால் 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுடைய தைரியத்தை வெளிப்படுத்துவீங்க. சுபமான ஒரு நாள் என்றே சொல்லலாம். எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டாலும் பதிலளிக்கக்கூடிய வகையில அனைத்தையுமே கற்று தேர்ந்தவர்களாக இருப்பீங்க. நல்ல நிலைக்கு உயரக்கூடிய அமைப்பும் உங்களுடைய மதிப்பெண்கள் உயருங்க. கடின உழைப்பை வெளிப்படுத்துங்கள். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நேர்மையாக செய்யும் பொழுது உண்மையிலேயே உங்களுக்கு உயர்ந்த மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு பல வகைகள்ல வழிகள் இருக்கு. இறை பிரார்த்தனை செய்வதும் திங்கட்கிழமை தினம் இந்த நாளில் சிவபெருமானை நினைத்து வித்யாகாரகனான புதன் பகவானையும் நினைத்து நீங்கள் மனதார வழிபட தினந்தோறும் ஸ்ரீ விநாயக பெருமானையும் சரஸ்வதி அன்னையையும் ஸ்ரீ ஹயக்ரீவரையும் நினைத்து வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு படிக்க தொடங்குங்கள். நிச்சயமாக வெற்றி உண்டாக்கும். குடும்ப உறவில் ஒற்றுமையும் மன சந்தோஷமும் வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய நிலையும் இருக்கிறது. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வீட்டில் நடக்கலாம். மிதுன ராசி என்பவர்களே, சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகமும் இருக்கிறது. சூழ்நிலைகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். புதிதாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலை இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்வதால் மனதில் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதிகரிக்குங்க. மன குளிர்ச்சி அதிகரிக்கும். இறை வழிபாடு செய்வது நல்லது. திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்குண்டான வகையில் அபிஷேக ஆராதனைகள் செய்தால் மிகவும் உங்களுக்கு வாழ்க்கையில திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. சிவபெருமான் அபிஷேக பிரியர். இந்நாளில் பசுவிற்கு அருகம்புல் வழங்குவதும் நந்திகேஸ்வரருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் குளிர்ந்த பழச்சாற்றை கொண்டு அபிஷேகம் செய்வதாலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அன்றாட நிகழ்வுகளிலும் நல்ல செய்திகள் வரும். மன அமைப்பு சீராக இருக்கும். குளிர்ச்சி நிறைந்ததாக இருக்குங்க. உங்களுடைய ராசிப்படி ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான விஷயங்கள் நன்றாகவே நடக்கும். வியாபாரம் அனுகூலமான பலன்கள் இருக்கும். அதேபோல் உங்களோடு பயணிக்கக்கூடிய மற்ற நபர்களையும் நல்ல முன்னேற்றகரமான பாதைக்கு அழைத்து செல்வீர்கள். மிதுன ராசி என்பவர்களே, புத்தி கூர்மை நன்றாக இருக்கிறது. வாழ்க்கையினுடைய தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப உரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுப பலனை உண்டாக்கும். குறிப்பாக புதன் ஓரையில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி தொடர்பாக வீடு கட்ட, தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்தையுமே புதன் ஓரை ஏற்றது. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் துவங்கலாம். நல்ல பலன் உண்டாக்குங்க. இந்த நாளுக்கான உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை சிந்தனைகள் மேலோங்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் ஏற்றமும் மனநிலையில் உற்சாகமும் திடகாத்திரமான ஒரு மனநிலையும் குடும்பத்தில் வருமானமும் அதிகப்படியான மகிழ்ச்சியும் நிறைவாக இருக்க வேண்டுமென மனதார நாங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிக்கான பலன்கள் திங்கட்கிழமை தினம் எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன் கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகள் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது சில குழப்பமான மனநிலைகள் இருக்குங்க. தேவையில்லாமல் பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும். காரண காரியமே அறிய மாட்டீர்கள். ஆனால் ஏதாவது ஒரு வகையில் பணம் உங்களுக்கு தண்ணீர் போல செலவாகக்கூடிய நிலை இருக்கிறது. கவனமாக பணத்தினுடைய செயல்பாடுகளை உணர்ந்து செய்வது நல்லது. வியாபார வேலைகள்ல சிந்தித்து செயல்படணுங்க. அவசரம் வேண்டாம். எதை ஒன்றையுமே ஒரு முறைக்கு பலமுறையாவது சிந்தித்து செய்வது நல்லது. மனக்குழப்பங்களில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே, திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நாள். உங்களுடைய ராசிநாதனும் சந்திர பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தான் சில குழப்பங்கள் இன்றைய நாளில் ஏற்படுது. ஆக எதை பற்றியும் நீங்கள் அதீதமான பயம் தேவையில்லை. கவலைப்பட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் ஒரு தீர்வுகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிவபெருமானுக்கு பசும்பாலினால் அபிஷேகம் செய்யுங்கள். சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி பச்சரிசியினால் செய்த உணவினை தானமாக கொடுப்பது நல்லது. அதே போல காலை நேரத்தில் காகத்திற்கு முதலில் சிற்றுண்டியை வைத்துவிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட தொடங்கலாம். அதே போல யாராவது ஒருவருக்கு காலை நேரத்தில் உணவினை தானமாக செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது. இதனால் சில தோஷங்கள் விலகக்கூடிய நிலையும் தெய்வத்தினுடைய அனுகிரகமும் நவ கிரகங்களினுடைய நல்லாசி கிடைக்குங்க. உத்தியோக வேலைகள்ல திருப்திகரமான சூழ்நிலைகள்ல ஏற்படுங்க. செயல்கள்ல அனுபவங்கள் வெளிப்படும். மிக சாதுரியமாக பேசக்கூடிய நிலையும் உங்களைப் போல் மற்றவர்கள் பேச முடியாத ஒரு சூழ்நிலை. விவாதங்கள்னு வந்துட்டா அதுல நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள். மாணவர்களே, முன்னணியில் உங்களுடைய செயல்பாடுகள் அமைவதற்கு சரஸ்வதி கடாட்சம் பெறுவதற்கும் ஸ்ரீ ஹயக்ரீவருடைய அனுகிரகம் பெறுவதற்கு வழிபாடு முறைகளையும் மேற்கொள்ளலாம். வீட்டில் இருந்தபடியே படிப்பதற்கு முன் தியானம் செய்யுங்கள். சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவத்துமே சதா எனும் மந்திரத்தை உச்சரிக்க படிக்கக்கூடிய வித்தைகள் உங்களுக்கு நன்றாக வரும். அறிவுபூர்வமாக சிந்திப்பீர்கள். வித்யா பிராப்தி அதிகரிக்குங்க. வித்யா காரகன் எனும் சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளில் எழுத்து தொடர்பாக எழுத்தாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கு பேராசிரியர்களுக்கு
எழுத்துத் துறையில் ஈடுபடக்கூடிய பணிகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு உன்னதமான வாய்ப்புகள் ஏற்படுவதோடு கற்பனை திறன் கற்பனை வளம் கூடுதலாக இருக்குங்க. மனநிலையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவுடன் செயல்படுவீங்க. குடும்பத்தில் ஒற்றுமை என்பது அதிகரிக்குங்க. சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். ஒரு சிலருக்கு வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷத்தின் காரணமாக வெளியிடங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கும். இதனாலும் பணம் குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவிஞர்களுக்கு கற்பனை திறன் அதிகமாக இருக்குங்க. இதனால் வாய்ப்புகள் பல நிலையில ஏற்படலாம். உத்தியோகத்தில் மிக சிறப்பாக செயல்படுவீர்கள். மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். தொழில் வியாபார ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் சிறப்பாக நடக்கும். இறைவனுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவீர்கள். ஆலய வழிபாடு செய்வதால் மன ஆறுதல் உண்டாக்கும். சிந்திக்கக்கூடிய பக்குவம் அதிகரிக்குங்க. சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரங்களை இந்த நாள் உச்சரித்து பாருங்கள். குறைந்த அளவு 27 முறை, அதாவது 27 என்பது மிகவும் ஒரு ஆதிக்கம் நிறைந்த ஒரு எண். அந்த எண்ணுக்குண்டான வகையில சிறப்பான பலன்களை நீங்கள் பெற முடியும். ஆக 27 முறை சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி காயத்ரி மந்திரங்கள் ஜபங்கள் பாராயணம் செய்தால் நன்மைகள் உண்டு. மாணவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பும் எல்லா விதமான சுப பலன்களையும் பெறுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஓரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியது. குரு ஓரையில சுப நிகழ்ச்சிகள், சுக்கிர ஓரையில கல்வி சம்பந்தமாக, பூமி தொடர்பான காரியங்கள், வாகனம் தொடர்பான விஷயங்கள், உத்தியோகம் சார்ந்த முயற்சிகள் அனைத்தையுமே நீங்கள் சுக்கிர உரையில் செய்வது சிறப்பு. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையுங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் வெளிப்படும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலுமே துரிதமும் நல்ல லாபமும் மனநிலைக்கு ஏற்றாற்போல் நீங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். சுப பலன்களை அதிகமாக பெற வேண்டுமென மனதார இறைவனை பிரார்த்தித்து இந்த நாளை நாங்கள் தொடங்குகிறோம். உங்களுடைய ராசிப்படி பார்க்கும் பொழுது திங்கட்கிழமை தினம் நவ கிரகங்களினுடைய நல்லாசி பூரணமாக கிடைக்கப்பெற்று இன்றைய நாளில் கிரகங்களுடைய சஞ்சாரம் மற்றும் கோல்சாரத்தினுடைய நிலைகள் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது சிம்மராசி அன்பர்களே, பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். கவனமாக செயல்படுங்கள். எதிர்பாராத சில செலவுகள்னால சேமிப்புகள் கூட குறையலாம். பணத்தை அதிகமாக செலவு செய்யாதீர்கள். கட்டுப்பாடு தேவை. கையில் வைத்திருக்கக்கூடிய பணத்தை மென்மேலும் உபரியாக்குங்கள். சேமிக்க தொடங்குங்கள். அதுதான் உங்களுக்கு எதிர்காலத்திற்கு நன்மைகளை ஏற்படுத்தும். கிரக அமைப்பு படி வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுது ரொம்பவே சிந்தித்து செயல்படணும். கவனமாக இருக்க வேண்டிய நாள் திங்கட்கிழமை தினம். உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் 3 மணிக்கு மேல சஞ்சரிக்கிறதுனால மாலை நேரத்துல நவகிரக ஆலய வழிபாடு செய்யலாங்க. அந்த நேரமும் காலமும் உணர்ந்து நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமாக கிரகங்களினுடைய அனுகூலத்தை பெறுவீர்கள். காலையில் செய்வதால் உங்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது. ஆக உங்களுடைய ராசியில் பிரவேசிக்கக்கூடிய நேரம், அதாவது நுழையக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் ஒரு சில பூஜைகள் செய்தாலும் சரி, பரிகாரங்கள் செய்தாலும் அவை உங்களுக்கு பலன் ஏற்படுத்தும். ஆகவே இதன் காரணமாகத்தான் 3 மணிக்கு மேல், மாலை நேரத்தில் 5 மணிக்கு மேல் அல்லது 6 மணிக்கு மேல் உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுகிறதோ அந்த நேரத்தில் நவ கிரகங்களுக்கு சென்று தானியங்கள் வைத்து நெய் விளக்கு ஏற்றலாம். அல்லது தரமான நெய் விளக்கு அல்லது தரமான அக்மார்க் ஒரிஜினல் நல்லெண்ணெய் ஏற்றி நீங்கள் தீபம் இடுவது நன்மை. தரமற்ற பொருட்களை இறைவனுக்கு எந்த விதத்திலும் பயன்படுத்தாதீர்கள். விலை குறைவாக இருக்கிறது என்று அந்த பொருட்களை வாங்கி இறைவனுக்கு சமர்ப்பிக்காதீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு பிரார்த்தனைக்காக இறைவனிடம் வேண்டி ஒரு வரம் கேட்பதற்காக செய்யக்கூடிய செயல்பாடுகளில் உண்மையும் அதில் சத்தியமும் நேர்மையும் நியாயமும் இருக்க வேண்டுமே தவிர எந்த விதமான கலக்கமோ அதில் கலப்படமோ இருக்கக்கூடாது. மனதை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யுங்கள். நவகிரகங்களை சரணாகதி அடைந்தாலே போதும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுங்க. இந்த நாளில் உத்தியோகம் தொடர்பான வேலைகளில் ஆர்வம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். எதிலும் அலட்சிய போக்கு இருக்கும். இப்பொழுது செய்ய வேண்டிய வேலைகளை பிறகு செய்யலாம் என்கிற எண்ணம் ஏற்படலாம். ஆக இவற்றை தவிர்ப்பதற்கு தியானமும் யோக பயிற்சிகள் செய்வதும் அந்தந்த நேரத்திற்குண்டான வேலைகளில் ஈடுபடுங்கள். உயர் அதிகாரிகள் மூலம் மறைமுகமான ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. பிற மொழி பேசக்கூடிய மக்களுடைய அறிமுகம் ஏற்படலாம். ஒரு விதங்கள்ல உங்களுக்கு சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்கள் ராசியில இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கு எதுவும் குறைவு இருக்காது. சந்தோஷத்துடன் இருப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும். பெருமைப்படக்கூடிய வகையில காணப்படுங்க. அவர்களுடைய வேலை வாய்ப்பாகட்டும், தொழில் ரீதியாகவும் அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரம், இதனால் உங்களுக்கு திருப்தி அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மேன்மை பெறக்கூடிய அமைப்பு. குறிப்பாக மாணவர்களுக்கு சொல்வதாக இருந்தால் சிந்தனைகளில் உங்களுக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் யாவும் சாதகமாக அமையுங்க. ஆக இந்த நாளில் தியானம் யோக பயிற்சிகள் செய்து படிக்க துவங்குங்கள். நன்றாக அமையும்.
தொழில் ரீதியாக கூட எடுக்கக்கூடிய முடிவுகளை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. நிதானமாக சிந்தித்து ஒரு முறைக்கு பல முறை பிறரிடம் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. முதலீடு தொடர்பான காரியங்களை தவிர்த்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கல், பணம் சம்பந்தமான விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தோடு சில முடிவுகள் எடுக்க வேண்டியது அவசியம். சிம்மராசி அன்பர்களே, வீடு நிலம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய நாள் முதலீடு செய்வது என்பது உங்களுக்கு அந்த அளவிற்கு உச்சிதமாக காணப்படாது. வாடகை வீட்டிற்கு செல்பவர்கள் கூட நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். தெய்வ கடாட்சம் பெறுவதற்கு இறை பிரார்த்தனை செய்வதும், சிவபெருமானுக்குண்டான வகையில பால் அபிஷேகம் ஆராதனைகளில் ஈடுபடுங்கள். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி தியானம், யோக பயிற்சிகள் செய்வதும் இந்த நாளில் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகளை சற்று சிந்தித்துதான் செய்ய வேண்டும். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்கள் கவனமாக செயல்பட்டால் நன்மைகள் உண்டு. உங்களோடு இருக்கக்கூடிய மற்ற வேலையாட்களிடம் கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளுங்கள். இந்த நாள் குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு ஓரளவிற்கு திருப்தியை உண்டு பண்ணுங்க. உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய். இந்த 4 கிரக உரைகள்ல மிக சிறப்பாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், செவ்வாய் உரையில சொத்து தொடர்பாக, சூரிய உரையில அரசாங்கம் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடலாம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையலாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமின்மையாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலுமே உன்னதத்துவமான பரிபூரண ஒரு பலன் உங்களுக்கு பூரணமாக கிடைக்க வேண்டும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் ஆனந்தமும் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்றைய நாள் எப்படி இருக்கும், இதை பற்றி நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன், திங்கட்கிழமை தினம் கிரகங்களினுடைய கோள்சார மற்றும் கிரகங்களின் சஞ்சாரத்தினுடைய நிலைகளை பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. கன்னிராசி என்பர்களே, வியாபாரத்துல பங்குதாரர்களுடைய பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையுங்க. அவங்களோட இருந்த சில பழைய மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடான விஷயங்கள், பணம் தொடர்பாக அல்லது பேச்சு வழக்குகளின் மூலமாகவும் சில சங்கடங்கள் உண்டாக்கி இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு பழைய பிரச்சனைகள் கூட குறைந்து மீண்டும் ஒரு இணக்கமான நிலைக்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. அடிப்படையிலேயே உங்களுக்கு வியாபாரத்தில் அதிக ஆர்வம் உண்டு. செய்யக்கூடிய தொழில நல்ல லாபம் பெருக்கணும், அதிகரிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தோட ஈடுபடக்கூடிய நபர்கள் நீங்கள். அவ்வப்போது சந்தித்துக் கொண்டிருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வுகள் கிடைக்குங்க. காப்பீடு சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். திங்கட்கிழமை தினம் சிவபெருமான் வழிபாடு செய்துவிட்டு நீங்கள் வேலையை கவனிக்கலாம். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு லாபகரமான போக்கு உண்டு. சமூகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். உங்களுடைய நல்ல குணத்திற்கு ஏற்றாற்போல் அனைத்துமே சாதகமாக நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபார வேலைகள்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறதுனாலையும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உருவாக்குங்க. மக்களுடைய வரவை அதிகரிப்பதற்கு சில அறிவிப்புகள், அதே போல தள்ளுபடி விலை, ஆதாயகரமான சில சலுகைகள், விலை குறைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறதுனாலையும் அதிக வாடிக்கையாளர்களை கவர்வீர்கள். பொருள் விற்பனை அமோகமாக இருக்கும். தன லாபம் பெறக்கூடிய வகையில மிக அற்புதமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களிடமிருந்து வெளிப்படும். கன்னிராசி என்பர்களே, வியாபார நுணுக்கங்களை, சூக்ஷமங்களை முழுமையாக அறிந்தவர்கள் நீங்கள். சில திட்டங்களை சரியாக செய்து அந்த திட்டத்தின் அடிப்படையில் வருமானத்தை பெருக்கிக் கொள்ளவும் நீங்கள் தயாராக இருப்பீர்கள். பழைய இழுபறியான வேலைகளை பேச்சின் மூலமாக செய்து முடிக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சிலருக்கு நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்குங்க. இவையெல்லாம் தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியது. நேர்மறை சக்திகளும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஆற்றல் உங்களுக்குள் அதிகரிக்கலாம். குடும்ப உறவில் மேன்மையை பெறுவீர்கள். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் யாவும் உங்களுக்கு சாதகமாக நடக்குங்க. மனதில் ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள், வியாபார விஷயமாக, தொழில் ரீதியாக வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சில சேஞ்சஸ் வரத்துக்குண்டான சான்சஸ் இருக்கு. மகிழ்ச்சி நிறைந்த நாளாகத்தான் காணப்படுங்க. மாணவர்களுக்கு இப்பொழுது பொற்காலம் என்றே சொல்லலாம். இந்த கன்னிராசி மாணவ மாணவிகள் சாதனை படைக்கக்கூடியவர்களாகவும் மனதில் எண்ணிய வேலைகளை திறம்பட முடிப்பீர்கள். ஒரு விஷயத்தை செய்து முடிக்க வேண்டும் என்றால் அல்லும் பகலும் ஐயராது முடிக்கக்கூடிய நிலையும், ஒரு விஷயத்தால் லாபம் கிடைக்கிறது, நன்மை வருகிறது என்றால் எப்பேற்பட்டாவது நீங்கள் அந்த வேலையை செய்து முடித்து விடுவீர்கள். இதனால் மனதில் திருப்தி ஏற்படுவதோடு தகுந்த ஆதாயம் ஏற்படுங்க. பொதுப்பணியில் ஈடுபடக்கூடியவர்கள், பொதுப்பணித்துறையில் செயல்படுபவர்கள், பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு ஆதாயம் உண்டாக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாள் குடும்ப உறவில் நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும், கணவன் மனைவி இடையே நல்ல ஒரு நெருக்கமும், மன அழுத்தம் இல்லாத ஒரு நிலை, ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நிலையும் உண்டு. குடும்ப நபர்களுடைய ஆதரவின் மூலம் புது வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுடைய செயலுக்கு நீங்களும் முன்னின்று வழி நடத்துவீர்கள். சில ஆலோசனைகள் கூறக்கூடிய நிலையும், உறவுகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான நிலையோடு
ஒரு கை மேல் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாக்குங்க. மற்றவர்களை காட்டிலும் உங்களுடைய செயல்களில் உன்னதமான பலன்கள் உண்டு. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன மகிழ்ச்சியும் நிறைவும் சந்தோஷமும் திருப்திகரமான நாள் என்றே சொல்லலாம். தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நமசிவாய எனும் திரு மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து உச்சரித்துக் கொண்டே இருக்க சிவபெருமானுடைய அனுகிரகத்தை பூரணமாக பெறுவதோடு தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி எனும் மந்திரத்தையும் நால்வர் பெருமக்களாக்கிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர் இன்றைய நாளில் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த தன வரவுகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நல்ல விதமாக இருக்கும். பணவரவு வரக்கூடிய நாளாகவும் காணப்படுகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது மன நிம்மதியும் மன ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய நாள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் இந்த 5 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில சொத்து தொடர்பாகவும் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரையில் அரசாங்கம் சார்ந்த செயலுக்கு ஏற்றது. குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்தால் நன்மைகள் உண்டாகும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைய பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றகரமான நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றம் உண்டாகும். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலுமே மேன்மையான நிலைக்கும் திருப்திகரமாகவும் குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு மன மகிழ்ச்சியும் தன லாபமும் பெருக வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்திக்கிறோம். உங்களுடைய ராசிப்படி திங்கட்கிழமை எப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும், என்னென்ன விதமான லாபங்களை பெறப்போகிறீர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு முன் கிரகங்களினுடைய கோள்சாரம் மற்றும் கிரகங்களின் சஞ்சாரங்கள் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமையும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீண்ட நாள் நண்பர்களுடைய சந்திப்பு மனசுக்கு புதிய நம்பிக்கை ஏற்படுத்துங்க. சந்தோஷமுடைய நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய செயல்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும். மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில மிக திடமாக இருப்பீர்கள். அறிவு ஆற்றல் அதிகரிக்கும். புத்துணர்ச்சியோடு செயல்படுவீர்கள். சாதாரணமாக இருப்பவர்களை கூட மிகவும் ஒரு தெம்புள்ளவர்களாகவும் பலசாலியாக ஆக்கக்கூடிய வகையில வாக்குவன்மை நன்றாக இருக்கும். மிக சிறப்பாக பேசுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, திறமைக்கு உண்டான புதிய வாய்ப்புகள்லாம் இன்றைய நாள் கிடைக்குங்க. அலுவலக ரீதியாக பணி செய்யக்கூடிய இடத்தில் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில அற்புதமான வேலைகள்லாம் நடக்கும். அதிசயங்களை நிகழ்த்தி காட்டுவீர்கள். அற்புதங்கள் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு விஷயத்தையுமே எப்படி செய்ய வேண்டும் என்கிற நுணுக்கங்களை அறிந்து கொண்டு செய்வதால் நற்பெயர்கள் உங்களுக்கு உண்டாக்கும். பொது இடங்களில் உங்கள் மீதான நன்மதிப்பு அதிகரிக்குங்க. மிகப்பெரிய நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். பிரபலங்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்குங்க. முக்கியமாக திரைத்துறையில் இருப்பவர்கள், நடிகர் நடிகைகளுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சுமூகமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் பிறருடைய நல் ஆதரவு உங்களை மென்மேலும் நல்ல வளர்ச்சிக்கு கொண்டு போகுங்க. சினிமா தொடர்பாக பணிபுரிபவர்களுக்கு ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு. கலை தொடர்பான நுணுக்கங்களை அறிந்து கொள்வீர்கள். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை வளம் அதிகரிக்குங்க. தெரியாத வேலைகளை கூட அதனுடைய நுணுக்கங்களையும் சூக்ஷமங்களையும் தெரிந்து கொண்டு செயல்புரிவீர்கள். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்கள் நேர்மையாக செயல்படுவீர்கள். பொன்னும் பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய அமைப்பு இருக்காது. தானாக சில பொருட்கள் வரும். உங்களுடைய நேர்மையை மெச்சி பாராட்டக்கூடிய நிலைகள் உண்டு. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இந்த 3 தான் உங்களுடைய தாரக மந்திரமாக இருக்குங்க. மனசு உறுத்திட்டு இருந்த சில விஷயங்களுக்கு தெளிவுகள் கிடைக்கும். குடும்ப விஷயமாக பேச வேண்டிய விஷயங்களை பேசி தீர்ப்பீர்கள். கடன் சார்ந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தன்னம்பிக்கை அதிகமாக வளர்த்துக் கொள்வீர்கள். பிறருடைய எண்ணங்களுக்கு ஏற்றால் போல் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடிய நிலைக்கும் இருக்கிறது. வண்டி, வாகனம், வீடு தொடர்பான கடன்களில் இருப்பவர்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதி பெருமூச்சு கிடைக்குங்க. புதிதாக எந்த விதமான கடன்களும் உங்களுக்கு தொந்தரவு செய்யாது. பழைய கடன்களை சம்பாதித்து எப்படியாவது திருப்பி கொடுத்து விடுவீர்கள். உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்துக்களும் வரலாம். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய நல்ல எண்ணத்திற்கும் நல்ல நடவடிக்கைக்கும் நல்ல குணத்திற்கு ஏற்றது போல் நல்லதே நடக்கும், நல்லதே நினையுங்கள் என்பது போல இன்றைய நாள் அமையுங்க. மாணவர்களுக்கு தேர்வு எழுதி கொண்டிருக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் எண்ணிய காரியங்களில் மிக திருப்திகரமாக வேலைகளை செய்து முடிப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகளில், பந்தயங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நிலையும், விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் இயல்பாக ஆர்வத்தோடு காணப்படுவீங்க. அறியப்படாத விஷயங்களை கூட அறிந்து கொள்வதில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குங்க. தாய் தந்தையருடனான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சந்தோஷத்தையும் அதீத நம்பிக்கையும் ஏற்படுத்தி தரும். ஆசிரியர்கள் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. இசை தொடர்பான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவர்கள் நடனம், நாட்டியம் மற்றும் படிப்பு மட்டுமல்லாது மற்ற துறைகளிலும் மிக சிறப்பாக வளர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க. பல் நுணுக்கங்களை அறியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடுகளுக்கு பயணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களை வேலை விஷயமாக, தொழில் ரீதியாக, வர்த்தகம் தொடர்பாக அல்லது மற்ற உங்களுடைய சொந்த விஷயங்களுக்காக கூட வெளிநாடுகளுக்கோ அல்லது வெளியூர்களுக்கு பயணப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இயந்திரம் தொடர்பான துறைகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் உண்டாகுங்க. உங்களுடைய
செயல்கள் மற்றவர்களை வெகுவாக ஈர்க்கக்கூடியதாகவும் இதனால் புது வாய்ப்புகள் ஏற்படலாம். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க. திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்கு பசும்பாலால் அபிஷேகம், இளநீர் அபிஷேகம், இப்படி குளிர்ந்த பொருட்களால் அபிஷேகம் செய்வதும் அதேபோல் பசும் தயிர் கொண்டு அபிஷேகம் செய்வதால் மட்டுமே உங்களுடைய என்ன பிரார்த்தனைகள் அனைத்துமே நிறைவேறுங்க. புதிதாக என்ன ஒரு வேலைகளில் ஈடுபட்டாலும் முதலில் இறை பிரார்த்தனை செய்துவிட்டு காரியங்களை செய்து பாருங்கள். உண்மையிலேயே அற்புதம் அதிசயம் நடக்கும். வாழ்க்கையில் மேன்மை பெறக்கூடிய வகையில் காணப்படலாம். தன வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். எண்ணிய காரியங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. புது நபர்களுடைய வரவு உண்டாகலாம். உறவினர்களிடையே உங்களுக்குள் நல்ல மதிப்பு அதிகரிக்கும். சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக நடக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சுக்கிரன், செவ்வாய், புதன், குரு, இந்த 4 கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தக்கூடியது. குறிப்பாக செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில கல்வி படிக்கலாம். மாணவர்கள் தொடர்ந்து சந்திர ஓரையில் படிக்க துவங்கினால் உங்களுக்கு வித்யா பிராப்தி நன்றாக இருக்குங்க. சுக்கிர ஓரையில் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு தொகையினை நீங்கள் முன் பணம் செலுத்துவது, இது போன்ற விஷயங்களில் ஈடுபடலாம். நன்மைகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையும். ஆன்மீகம் தொடர்பான எண்ணங்களையும் செயல்களிலும் ஈடுபடுங்கள். நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்கள் இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை நீங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இன்று நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் வெற்றியும், உன்னதமான பலன்களோடு, சுதந்திரமாகவும், சகலவிதமான சௌபாகியங்களோடு தனவரவு அதிகரிக்க வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் எப்படி அமையப் போகிறது என்பதை விவரங்களை அறிந்து கொள்வதற்கு முன், திங்கட்கிழமை தினம் கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் கிரகங்களின் கோல்சாரம், சந்திர பகவானுடைய நகர்வு, இதை பொறுத்துதான் உங்களுடைய ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது செயல்பாடுகள்ல அனுபவங்கள் வெளிப்படுங்க. உங்களுக்கு தெரிந்த விஷயங்களை மிக சரியாக திறமையாக வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டு. இழுபறியாக இருந்த சில வழக்குகள், பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த சில பிரச்சனைகள்லாம் அந்த நிலைகள் இருந்து சாதகமாக உங்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல முடிவுகள் கிடைக்கக்கூடும். பொண்ணுக்கும் பொருளுக்கும் குறைவு இருக்காதுங்க. எண்ணிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கையில் பணப்புழக்கம் அதிகமாகத்தான் இன்றைய நாள் இருக்கும். கையில் பணவரவு அதிகமாக இருக்கும் பொழுது சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள். நெருக்கடிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல உங்களுடைய சேமிப்பு நிச்சயமாக ஒரு நாள் பயன்படும். பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சிக்காகவும், வளர்ந்த பிள்ளைகளாக இருந்தால் அவர்களுடைய திருமணம் தொடர்பாகவும், பெண் பிள்ளைக்கோ ஆண் மகவுக்கு கூட நீங்கள் கல்லூரி தொடர்பாகவோ அல்லது அவர்களுடைய வேலை வாய்ப்புக்காக சில முதலீடுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வது நல்லது. தேவையற்ற வீண் விரயங்களை செய்யாதீர்கள். பணம் கிடைக்கும் பொழுது நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்வதற்கு பழகிக் கொள்வது அவசியம். விருச்சிகராசி என்பர்களே, ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கைக்கு உன்னதமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இணையம் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உண்டாக்குங்க. வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடி வரும். மாணவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். மற்றவர்களை காட்டிலும் உயர்வாக வர வேண்டும் என்று அல்லும் பகலும் நேரம் காலம் பார்க்காது, ஓய்வு என்பது இல்லாது ஆக படிக்கக்கூடிய விஷயத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும். பலருக்கு மத்தியில உயர்வாக வாழ வேண்டும் என்கிற பெருந்தன்மையான நோக்கு உன்னதமான ஒரு எண்ணம் என்றே சொல்லலாம். ஆக விருச்சிகராசி மாணவ மாணவிகளுக்கு இறைவனுடைய அனுகிரகமும் கூடுதலாக ஆசிரியர்களுடைய நல்ல கருத்துக்கள், ஒத்துழைப்பு, பெற்றோர்களுடைய நல்லாசி அனைத்துமே உங்களை உயர்வுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. வேலை வியாபார விஷயமாக முதலீடு செய்யலாம் என்கிற எண்ணம் இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு சுப பலன்கள் அதிகமாக இருக்கும்படியாக அமைகிறது. தேவையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும், வீட்டில் பெரியவர்களிடம் தொழில் வியாபாரம் முதலீடு தொடர்பான விஷயங்களை கலந்தாலோசிப்பது நல்லது. விருச்சிகராசி என்பவர்களை சில செயல்களை தன்னிச்சையாக செய்ய வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. தெய்வ வழிபாடு குணம் கூடுதலாக இருக்கும். திங்கட்கிழமை தினம் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் உங்களுடைய ராசியின் 10ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால நவ கிரக வழிபாடு செய்து கொள்வது நல்லது. வியாபாரம், தொழில் முன்னேற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதற்கு தியானம், யோக பயிற்சிகள் செய்யலாம். இறைவனுடைய அனுகிரகம் வேண்டி காலை நேரத்தில் பசும்பாலினால் அபிஷேகம் செய்வது, பசும் தயிர் கொண்டு சிவபெருமானுக்கும் பார்வதி தாய்க்கும் நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். நல்ல பலன் உண்டாக்கும். பிறை சூடிய பெருமானுடைய அருள் தரிசனத்தை செய்வதாலும் கூடுதலான பலன்களை பெற முடியுங்க. ஆரோக்கியம் நிறைந்த நாள். உத்தியோகத்தில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுதல்களை பெறுவீர்கள். புதிதாக தொழில் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் எழலாங்க. முடிந்த வரையில் உங்களுடைய செயல்களில் நல்லதொரு அனுபவத்தை பெருக்கிக் கொண்டு அதன் பிறகு நீங்கள் முதலீடுகள் செய்து வியாபாரத்தை தொடக்கலாம். புதிதாக வீடு, மனை, நிலம் வாங்கி
வியாபாரத்தை கவனிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் மருத்துவம் தொடர்பான செயல்பாடுகளில் அல்லது வேற மற்றொரு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருக்கத்துடன் காணப்படுவீர்கள். ஒருவருக்கொருவர் கருத்துக்களை சீராக பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிலைகளும் இருக்கிறது. படிப்பின் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் மாணவர்களே, இந்த தேர்வுகளில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை பிடிப்பீர்கள். தாய் தந்தையருடைய மனதை குளிர வைக்கக்கூடிய வகையில் செயல்படுவீங்க. விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு முதல் பரிசினை பெறக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த நாள் உங்களுடைய ராசிப்படி தன லாபமும் கிடைக்கும். இறைவனுடைய அனுகிரகமும் உண்டாக்கும். மற்ற நபர்களும் ஆதரவாக செயல்படுவாங்க. இந்த நாளில் காதலர்களுக்கு பார்க்கும்பொழுது மன மகிழ்ச்சியும் நிறைவும் உண்டாக்கக்கூடிய நாள். தாய் தந்தையருடைய கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளித்து நடப்பீர்கள். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், குரு, சுக்கிரன், இந்த 3 கிரக ஹோரைகள் இன்றைய நாள் உங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது நன்மைகளை அதிகரிக்கக்கூடிய நாள். கல்வி, வேலை, பூமி காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தையுமே சுக்கிர ஹோரையில் செய்து பாருங்கள். நன்மைகள் உண்டாக்குங்க. உங்களுடைய ராசிப்படி குரு ஓரையில் சுப காரியங்கள் செய்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். ஆக 2 ஓரைகளுமே உங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பிறருக்கு உதவிகரம் செய்வது, முக்கியமான பொருட்களை வாங்கி வைப்பது, பொன்பொருள் சேர்க்கைக்கு ஏற்ற ஒரு நேரம். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷ நட்சத்திரக்காரர்களை விருப்பம் நிறைவேறும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை இன்றைய நாள் பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் சஞ்சாரத்தின் நிலைகள், சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்து ராசிக்கான பலன்கள் அமையுங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்களில் வெற்றியும் தன்னம்பிக்கையும் கிரகங்களுடைய நல்லாசி பூரணமாக கிடைக்கப்பெற்று மன அமைதியுடனும் மகிழ்ச்சியுடன் நீங்கள் நன்றாக வாழ வேண்டுமென இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி இன்று திங்கட்கிழமை எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கிறது என்பதை பார்க்கலாம். ஆக எதிலும் பொறுமையாக இருந்து கொள்வது நல்லது தனுசு ராசி அன்பர்களே. இதனால கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுங்க. தொழில் நிமித்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். இனம் புரியாத சிந்தனைகள் காரணமாக செயல்களில் குழப்பங்கள் இருக்கும். மனம் தெளிவோடு இருந்தால் செயல்களிலுமே சுறுசுறுப்பு அடைவீர்கள். காலதாமதங்கள் ஏற்படலாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே முன்பின் தெரியாமல் இறங்க வேண்டாம். அதிலும் பணம் சம்பந்தமான நிலைப்பாடுகள்ல பிறருடைய பணத்திற்கு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அதேபோல் உங்களுடைய பணத்தையும் பிறரிடம் ஒப்படைக்காதீர்கள். ஆவணம் தொடர்பான விஷயங்கள் இருக்கட்டும், அலுவலகம் சார்ந்த வேலைகள், தொழில் ரீதியாக, வியாபார சம்பந்தமாக பிறரை அதிகமாக நம்ப வேண்டாம். நம்பிக்கை என்பது உங்களுக்கு மனதளவில் உங்களிடம் இருக்க வேண்டுமே தவிர பிறர் மீது அல்ல. ஆக இந்த தினத்தில் உங்களுடைய கண் பார்வையில் மட்டுமே எல்லா வேலைகளையும் செய்வது நல்லது. வெளிவட்டாரங்களில் பொறுமையை கையாள்வது நல்லது. கொடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயங்களையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் உடல் நலம் சார்ந்த விஷயங்களை எச்சரிக்கையோடு பார்த்துக் கொள்வது நல்லது. இந்த நாள் மாணவர்களை கவனமாக படிக்க வேண்டியது அவசியம். அலட்சியம் வேண்டாம். தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி மாணவ மாணவிகளை 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதக்கூடியவர்கள் எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. படிக்கக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் குழப்பத்தை உண்டாக்கலாம். எது சரி தவறு என்பது புரிதல் என்பது இருக்காது. முக்கியமாக தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஆசிரியருடைய கருத்துக்களை கேட்பதும் வீட்டில் பெற்றோர்களுடனான ஆலோசனைகளை பெறுவது மிக மிக நல்லது. தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுக்காதீர்கள். நண்பர்களுடனான பேச்சுக்கள் சில நேரங்களில் உங்களுக்கு சாதகமாக நல்ல பழக்க வழக்கம் இருக்கக்கூடிய நபர்களிடம் மட்டுமே நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். ஆக பொறுமையும் நிதானத்தோடு இருக்க வேண்டும். காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது இந்த நாள் உங்களுக்கு மத்தியமமான பலன்களை உண்டாக்குங்க. புது விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணத்தை கையாளக்கூடிய விதங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வியாபார விற்பனை விஷயமாக வெளியே செல்லக்கூடியவர்கள் ஒரு வேலையை திரும்ப திரும்ப மீண்டும் செய்வது போன்ற நிலை இருக்கலாம். திட்டங்கள் சரியாக இல்லாத காரணத்தினாலும் அலைச்சல்கள் உண்டாகலாங்க. வியாபாரத்தில் அதிக முதலீடுகள் தவிர்க்க வேண்டிய நாள். தொழில் ரீதியாக கூட்டாளிகளிடம் பேசுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். ஒப்பந்தங்கள் செய்வது, அதே போல பணத்தை யாரிடமாவது ஒப்படைப்பதாக இருந்தாலும் தவிர்ப்பது நல்லது தொழில் முறையாக. ஆக இன்றைய நாளில் குடும்ப நபர்களிடம் கூட குழந்தைகளிடமும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டிய நாள். கவனம் தேவை. வழிபாடு செய்யுங்கள். திங்கட்கிழமை தினம் உங்களுடைய மனக்குழப்பம் நீங்குவதற்கும் சந்திர பகவானுடைய அருளை பெறுவதற்கு பிறை சூடிய பெருமான் ஸ்ரீ சிவ பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. சிவ ஆலயங்களுக்கு சென்று நெய் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே, பசுக்களுக்கு அருகம்புல் கொடுப்பதும், நந்திகேஸ்வரருக்கு அருகம்புல் மாலை சாற்றி வழிபடலாம். பச்சரிசியினால் செய்த உணவுகளை யாராவது ஒருவருக்கு தானமாக கொடுத்தாலும் மனம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்குங்க. முடிந்த வரையில் தான தர்மங்கள் அதிகமாக செய்யுங்கள். மனக்குழப்பங்கள் இல்லாமல் இருப்பதற்கு தியானம், யோகாசனங்கள், யோக பயிற்சிகள் செய்வது. எறும்புகளுக்கு ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொண்டு அவற்றை நுணுக்கி தூளாக்கி அதனோடு வெல்லம் கலந்து வன்னி மரம் அல்லது வில்வ மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு உணவை கொடுங்கள். தானமாக செய்வது உங்களுக்கு சகல விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள்
சூரியன், செவ்வாய், சுக்கிரன், குரு நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. குரு உரைக்கில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சம்பந்தமான விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர உரைக்கில் பணம் சம்பந்தப்பட்ட செயலுக்கு ஏற்றது. செவ்வாய் மற்றும் குரு உரைக்கில் தொழில் சம்பந்தமான செயல்களில் ஈடுபடலாங்க. மாணவர்கள் படிக்கக்கூடிய நேரத்தை புதன் உரையாக பார்த்துக் கொள்ளுங்கள், நல்லது. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் குறைய பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலதாமதம் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். 3 மணி வரையில் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் எதிலும் கவனமும் எச்சரிக்கையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நல்லதே நடக்கட்டும், நல்லதே நினையுங்கள். இறைவன் உங்கள் பக்கம் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உணர்வுடன் செயல்படுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் இன்று நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளிலும் நல்ல உன்னதமான பலன்களும், குடும்பத்தில் மன நிறைவும், ஆத்ம திருப்தியுடன் தன லாபம் பெற்று சந்தோஷமாக வாழ வேண்டுமென இறைவனை நாங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். உங்களுடைய ராசிப்படி என்று ராசியிலேயே சனி பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. கோள்சாரத்தினுடைய அமைப்பும், கிரகங்களினுடைய சஞ்சாரம் மற்றும் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் உங்களுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு இருக்கிறது, என்னென்ன லாபங்கள் பெற முடியும், எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும். பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. ஆதரவு அதிகமாக இருக்கும். உங்களுக்கு மனதில் தோன்றக்கூடிய விஷயங்களை திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். எண்ணிய காரியங்கள் காலதாமதம் இல்லாமல் நடக்குங்க. வெற்றி நோக்கி பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உங்களுடைய செயல்கள் யாவும் சாதகமாக இருக்கக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். எண்ணிய வேலைகளை திறம்பட முடிக்கப் போகிறீர்கள். மகர ராசி என்பவர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. வியாபார நிமித்தமாக வேலைகளில் கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்குங்க. பங்குதாரர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தன வரவை ஏற்படுத்த போகிறது. இன்றைய நாள் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. கையில் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எண்ணெய பொருட்களை வாங்கக்கூடிய நிலையும், குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். நீண்ட நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு மிக சாதகமாகவே நடக்கப் போகிறது. விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய நிலையும், குடும்ப நபர்கள் உங்கள் மீதான மதிப்பை அதிகரித்துக் கொள்வார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள், சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையும் உங்கள் குடும்ப நபர்களுக்கு உருவாக்குங்க. உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருக்கிறதோடு உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக இருப்பாங்க. உடல்நிலை நன்றாக இருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு உங்களுடைய காரண காரியங்கள் அனைத்துமே சாதகமாகுங்க. தன வரவு அதிகரிக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பான தொழில்களில் இருப்பவர்கள், வெளிநாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதாயம் உண்டாக்கும். புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு உண்டாக்கும். எழுதக்கூடிய அனைத்து விதமான தேர்வுகளிலும் முன்னணியில் இருக்கக்கூடிய அமைப்பும், தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலம் உங்களுடைய செயல்கள் யாவும் சிறப்பாக நடக்குங்க. பாசம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். தெய்வ அனுகிரகத்தோடு ஒவ்வொரு வேலைகளையும் திருப்திகரமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத உதவியின் காரணமாக மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாக்குங்க. பாசம், அன்பு அனைத்துமே அதிகரிக்கக்கூடிய நாள். ஊக்கம் நிறைந்ததாகவே இருக்கும். மாணவர்களுக்கு படிக்கக்கூடிய நிலைப்பாடுகளில் முன்னேற்றகரமான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உணர்வு அதிகரிக்குங்க. குடும்ப தேவைகளை பூரணமாக நிறைவேற்றி வைக்கக்கூடிய நாள். உறவுகளுடைய வருகை இருக்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவீர்கள். உடல் ஆரோக்கியம் அற்புதமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் உங்களுக்கு சீரான நிலையிலேயே காணப்படுகிறது. ராசிப்படி சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகள் செய்வது நல்லது. திங்கட்கிழமை தினம் மனம் சார்ந்த விஷயங்களுக்காகவும், உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்கும் மனோகாரகனான சந்திர வழிபாடு மிக மிக அவசியங்க. இந்த நாளில் சிவபெருமானுக்கு பசும்பால் கொண்டு அபிஷேகம் செய்வது, கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு பச்சரிசி மாப்பொடி கொண்டு அபிஷேகம் செய்தாலும் சீக்கிரமாக கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விலகுவீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் நல்ல பலனை உண்டு பண்ணும். சுக்கிர ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து, அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கும், கல்வி தொடர்பாக புதன் ஓரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர ஓரை உத்தமம். குடும்பம் சம்பந்தமான செயல்பாடுகளுக்கு புதன் ஓரை நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களை ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவி உண்டாக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். திங்கட்கிழமை இந்த நாளில் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒவ்வொரு வேலைகளும் திருப்திகரமாகவும் மன நிறைவுடனும் தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெற்று சந்தோஷமாக குடும்ப நபர்களுடைய ஆதரவோடு தன லாபத்தோடு நன்றாக வாழ வேண்டுமென மனதார இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த நாள் உங்களுடைய ராசிக்குண்டான பலன்களை பார்ப்பதற்கு முன்னர் கிரகங்களினுடைய கோள்சார மற்றும் கிரகங்களின் சஞ்சாரங்களின் நிலை, அதேபோல் சந்திர பகவானுடைய நகர்வுகள் பொறுத்துதான் ராசிக்கான பலன்கள் அமையுங்க. அந்த வகையில் பார்க்கும் பொழுது மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்குங்க.
வீடு கட்டுமான பணிகளில் இருப்பவர்களுக்கு உத்தியோக பிராப்தி உண்டு. புது வேலைகள் கைக்கு வந்து சேரலாம். எழுத்தாளர்களுக்கும் அதே போல கற்பனை திறன் கொண்ட செயல்களில் இருப்பவர்கள், கலை சார்ந்த வேலைகளில் ஈடுபடுபவர்களுக்கு வாய்ப்புகள் நன்றாக அமைகிறது. புதுவிதமான செயல்களில் ஆர்வம் கொள்வீர்கள். நீண்ட நாள் ஆசைகள், விருப்பங்கள் அனைத்தையுமே நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டு. முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை அறிந்து வெற்றி கொள்வீர்கள். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படுங்க. உத்தியோகம் நிமித்தமாக புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. தெளிவு நிறைந்த நாளாக அமைகிறது. இந்த நாள் கும்பராசி என்பவர்களே செயல்களில் வெற்றி கொள்ளக்கூடிய வகையில மிக திருப்திகரமாக செய்து முடிக்கக்கூடிய நிலையும், வியாபாரம் நன்றாக நடக்குங்க. புது ஆர்டர்கள் வந்து குவியலாம். இயந்திரம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு பொருள் விற்பனை அமோகமாக இருக்குங்க. புது வாடிக்கையாளர்களுடைய வருகை சிறப்பான ஒரு தன வரவை ஏற்படுத்தி கொடுக்கலாம். மனம் நிறைவான ஒரு நாள், சந்தோஷம் அதிகரிக்கும், திருப்திகரமாக காணப்படுவீங்க. வீட்டுல குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு பூரணமாக இருக்கிறது. ஆலய வழிபாடு செய்வீர்கள். திங்கட்கிழமை தினம் சிவபெருமானுக்குண்டான அபிஷேக ஆராதனைகள் செய்வதும், இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் இன்னும் புண்ணியங்கள் வந்து சேரும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. புதிதாக வீடு, வாகனம், வண்டி வாங்கக்கூடிய யோகம் உண்டு. நீண்ட நாள் ஆசைகளை எப்படியாவது நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்கிற துடிப்போடு செயல்படுவீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கு நிச்சயமாக நல்ல பலன் சாதகமாக அமையுங்க. புது வீடு வாங்கக்கூடிய யோகம் கும்பராசியாகிய உங்களுக்கு உண்டு. உடல் நலம் நன்றாக இருக்குங்க. ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். மனநிலையில் தெளிவான சிந்தனைகள் உண்டாக்குங்க. காதலர்களுக்கு பார்க்கும் பொழுது எண்ணிய காரியத்தை முடிக்கக்கூடிய தருணம் உருவாக்கும். அனைத்து விதமான செயல்களும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதோடு எதிர்கால துணையினுடனான பேச்சில் உங்களுக்கு நல்ல நம்பிக்கையும், வேலை தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடக்கும். குடும்ப உறவில் மகிழ்ச்சிகரமான நிலை இருக்குங்க. தாய் தந்தையர் உங்களுடைய திருமணத்திற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய நிலை உருவாக்கலாம். இதனால் கூடவே 2ஆம் வீட்டில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருப்பதாலும் பொருள் வரவுக்கு எந்த விதத்திலும் குறைவு இருக்காது. உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். பொருளாதார நிதி நிலைமைகள் ஏற்றம் பெறும். வாழ்வாதாரம் உயரும். உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றபடி உழைத்து முன்னேறக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் நல்ல பலனை உண்டு பண்ணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல், கல்வி கற்க துவங்குதல் இவற்றிற்கு புதன் ஓரை நல்லது. தொழில் சார்ந்த முடிவுக்கு செவ்வாய் அல்லது சுக்கிர ஓரையும், குடும்பம் சார்பான முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு புதன் ஓரை எப்பொழுதுமே நல்லது. திங்கட்கிழமை தினம் சிவ வழிபாடு மிக மிக முக்கியம். இப்படி செய்யும் பொழுதும், ஆன்மீக எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையின் தரம் உயருங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். நட்சத்திர பலன்கள்: அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும். சதயம் நட்சத்திரக்காரர்களை தடைகள் விலகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நற்பவி 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 சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். திங்கட்கிழமை தினம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இன்றைய நாள் கிடைக்கப் போகிறது? வியாபாரம், தொழில் முன்னேற்றம், வருமானம், குடும்ப நலன், ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய கல்வி வளர்ச்சி, சுபகாரியம் இது தொடர்பான விஷயங்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முதலில் இன்றைய நாள் கிரகங்களினுடைய கோல்சாரம் மற்றும் சஞ்சாரத்தினுடைய நிலைகள், சந்திர பகவானுடைய நகர்வுகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்துதான் உங்களுக்கான ராசி பலன்களை சிறப்பாக அமையுங்க. அந்த வகையில பார்க்கும் பொழுது பழக்க வழக்கங்கள்ல சின்ன சின்ன மாற்றங்கள்லாம் ஏற்படலாங்க. எப்பொழுதுமே நீங்கள் இருப்பது போல் இல்லாமல் சில மாற்றங்களையும் உணர்வீர்கள். செய்யக்கூடிய விஷயங்கள்ல ஒரு சில மாற்றங்கள் உண்டாகலாம். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. மனநிலையில் தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் பொழுது சில முடிவுகளை எடுப்பீர்கள். அது உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளாக அமையும். ஆனால் மன சஞ்சலத்தோடோ அல்லது குழப்பங்களோடு எந்த ஒரு முடிவையும் நீங்கள் எடுக்க வேண்டாம். அப்படி எடுத்தாலும் அதில் தீர்க்கமான முடிவுகள் கிடைக்காது. மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையுங்க. வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலை இல்லாத மீனராசி அன்பர்களுக்கு கூட வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய திறமைக்கும் அறிவுக்கும் தகுதிக்கும் ஏற்ப நல்ல உயர்ந்த நிறுவனத்தில் இருந்து வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். சுப செய்திகள் வரும். நீண்ட நாளுக்கு பிறகு சந்தோஷத்துடன் காணப்படுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் சில முன்னேற்றங்கள் தானாக உருவாகலாம். மனசுல புதுவிதமான ஆசைகள், சிந்தனைகள் அதிகரிக்குங்க. அன்பு கலந்த நாளும், பிறர் மீதான ஒரு அன்பு, அரவணைப்பு, பாசம் இவையெல்லாம் கூடுதலாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தாய் தந்தையருடனான போக்கில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. வெளி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு மக்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் உழைப்புக்கு தகுந்தபடி நல்ல முன்னேற்றகரமானவும் உயர்வான நிலையையும் நீங்கள் அடைய போகிறீர்கள். திங்கட்கிழமை தினம் சிவ வழிபாடு செய்யும் பொழுதும் சந்திர பகவான் உங்களுடைய ராசியின் 6ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால இறை வழிபாடு செய்வது மிக மிக அவசியம். நவகிரக வழிபாடு செய்து வாருங்கள். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால சில நேரங்கள்ல குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆக இந்த குழப்பங்களை தவிர்ப்பதற்கு நவகிரகத்தில் வீற்றிருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு சிறிது நெல் வைத்து நெய் விளக்கு அல்லது தூய தரமான நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சந்திர பகவானுக்குண்டான தியான ஸ்லோகங்கள்: திங்கட்கிழமை தினம் பிறைசூடிய பெருமான் சிவ பெருமானைக்கும் நினைத்து ஆராதனை செய்யுங்கள். தூப தீப வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு.
பிள்ளைகள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவாக செயல்படுவாங்க. வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக தன லாபம் பெறுவீர்கள். மீனராசி அன்பர்களே, புது வீடு கட்டக்கூடிய சூழ்நிலை உண்டு. தரமான ஒரு நிலைகளில் இருப்பீர்கள். வாழ்வாதாரத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். சூழ்நிலைகளை உணர்ந்து தேவைக்கு ஏற்றாற்போல் வாழ்க்கையினுடைய அமைப்பையும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நிலைகள் உண்டு. மாணவர்களுக்கு பார்க்கும் பொழுது தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள், இணையம் தொடர்பாக கணினி சம்பந்தமான பாடங்களை படிக்கக்கூடியவர்களுக்கு, இப்பொழுது தேர்வுகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனராசி மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான நாள் என்றே சொல்லலாம். உழைப்பை அதிகப்படுத்துங்கள். முயற்சியை கைவிடாதீர்கள். முயற்சி திருவினையாக்கும். வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். சில விஷயங்கள் நீங்கள் அறிந்திருந்தாலும் கூட பெரியவர்கள் சொல்வதை காதார கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொண்டு சில விஷயங்களை பின்பற்றினால் இன்னும் மென்மேலும் உயர்ந்து கொண்டே செல்லலாம். வெளிநாடுகளுக்கு பயணப்படக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக்கும். அரசினுடைய உதவியை பெறுவீர்கள். வீடு, மனை, நிலம் விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு யோகமான அமைப்பு உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகள் அதிகரிக்கலாம். வியாபார நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். மின்னணு சாதனங்களை வாங்கி அமைப்பீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக உரைகள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குறிப்பாக குரு உரையில் சிறப்பான நிகழ்ச்சிகள், சொத்து வாங்குவது விற்பது தொடர்பாகவும், அரசு சார்ந்த செயல்களுக்கு நல்லது. பணம் சார்பாக சுக்கிர உரையும், கல்வி சம்பந்தமாக புதன் உரையும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் அல்லது புதன் உரை, குரு உரையில் சிறந்த பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் குறைய பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை ஆசைகள் பிறக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாளில் நவ கிரகங்களுடைய நல்லாசையோடு அவரவர்கள் ராசிக்கு ஏற்ற சுப பலன்களை அதிகமாக பெற்று நன்றாக வாழ வேண்டுமென மனதார இறைவனை தியானித்து பிரார்த்தித்துக் கொள்கிறோம். வணக்கங்களும். வாழ்க வளமுடன். நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு ஃபோனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.